உலகத்தமிழ் உறவுகளே, சங்கநாதம் நேயர்களே, வணக்கம். சிறந்த இலக்கியம் என்பது இன்புறுத்துவது. அதனினும் சிறந்த இலக்கியம் என்பது இன்புறுத்துதலோடு அறிவுறுத்துவது. தமிழில் செவ்விலக்கியங்கள் இன்புறுத்துதலையும் அறிவுறுத்துதலையும் செய்தன. நாலடியாரில் ஒரு நல்ல செய்யுள் நண்பர்களே. நம்மீது அன்பு கொண்டவர்கள் எப்போதும் இனிமையாக பேசுவார்கள். நம்மீது பகை கொண்டவர்கள் எப்போதும் கடுஞ்சொற்களை கூறுவார்கள். அதற்கு எதிர்மாறாக நம்மோடு பகை கொண்டவர்கள் இன்சொல் சொல்வார்களேயானால் அது மிகப்பெரிய தீமையை தரும். நம்மீது அன்பு கொண்டவர்கள் கடுஞ்சொற்களை கூறி நம்மை விமர்சிக்கிறார்கள் என்றால் நாம் ஏதோ தவறு செய்கிறோம், நம்மீது அக்கறை கொண்டு அவர்கள் நம்மை திருத்துகிறார்கள் என்பதை நாம் உணர வேண்டும். ஒருவேளை அந்த பகைவர்கள் சொல்லுகிற இன்சொல் சிறந்ததா, நண்பர்கள் சொல்லுகிற கடுஞ்சொல் சிறந்ததா என்று இரண்டையும் ஒப்பிடுகிற நாலடியார் அந்த பாடல் சொல்லுகிறது. நண்பர்களே, எந்த விதத்திலும் நண்பர் சொல்லுகிற அந்த கடுஞ்சொல் என்பது பகைவன் சொல்லுகிற இன்சொல்லை விட சிறந்ததாக இருக்க முடியாது. நண்பர் சொல்லுகிற கடுஞ்சொல் தான் சிறப்பாக இருக்க முடியும். அந்த ரெண்டு வரி நண்பர்களே, காதலார் சொல்லும் கடுஞ்சொல்லும் ரொம்ப நுட்பமாக நம்ம கவனிக்கிறோம். காதலார் சொல்லுகிற கடிய சொற்கள் ரொம்ப நம்மை திருத்தக்கூடியவை. உவந்து உரைக்கும் ஏதிலாரின் சொல்லில் தீதோ. பகைவர்கள் நம்மை அன்போடு சொல்லுகிற சொல்லை விட இது தீமையானதோ? இல்லை இல்லை இல்லை, அதுதான் சிறந்தது என்கிற இந்த கவிதையிலே நண்பர்களே, போதலாம் மாதர் வண்டார்க்கும் மலிகடல் தன் சேர்ப்ப. நிறைய கடற்கரையில் செடி கொடிகள் இருக்கின்றன, அவற்றிலே மலர்கள் இருக்கின்றன, அந்த மலர்களிலே மொட்டுகள் இருக்கின்றன, அங்கே வண்டுகள் மொய்க்கின்றன. அத்தகைய சிறந்த நெய்த நிலத்து தலைவனே சொல்லிட்டு ஆவது அறிவார் பெறின். ஒரு மனிதன் நமக்கு எது நன்மையாவது எது தீமையாவது என்பதை அறிந்தவராக இருக்க வேண்டும். அப்போ நம் மீது அன்பு கொண்டவர் நம்மை கடிந்து கொள்ளுகிற போது அவர் மீது வருத்தப்படக்கூடாது. அவர் நமக்கு நன்மை சொல்லுகிறார் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்மீது பகை கொண்டவர் அன்போடு பேசுகிறார் என்றால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இவர் ஏதோ நம்மை கொண்டு போய் ஒரு படுகொலியிலே தள்ள போகிறார் என்று. இதுதான் ஆவது அறிதல். அப்போ எதிர்காலத்தில் ஆவது அறிவார் பெறின். அப்படி அந்த சிந்தனை உடையவர்களாக இருக்கிற போது அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று இந்த 4 வரி நேரிசை வெண்பா நமக்கு கூறுகிறது. நண்பர்களே, இந்த நாலடியார் காலத்து சொல்லாட்சியை நாம் நுட்பமாக பார்க்கிறோம். காதலார் என்கிற சொல் இருக்கிறது. காதல் என்றால் அன்பு. அது தலைவன் தலைவியிடையே மட்டும் இருப்பதில்லை, நண்பர்களிடையும் இருக்கும், தந்தை மகனுக்கு இருக்கும், தாய் மகனுக்கும் இருக்கும், நண்பர்களுக்கு சகோதரர்களுக்குள்ளும் இருக்கும். அப்போ காதலர் என்கிற சொல் இருக்கிறதே, அது அன்பு செலுத்துகிற எல்லோருக்கும் பொதுவான சொல். செவ்வியல் காலத்தில் அப்படித்தான் அந்த சொல் கையாளப்பட்டிருக்கிறது. காதலார் சொல்லுகிற கடுஞ்சொற்கள் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆமாம், உவந்துரைக்கும் ஏதிலார். பகைவர் அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஏதிலாருங்கிற சொல்ல ஆசிரியருங்க பயன்படுத்துகிறார். அதை விட இது தீதாமோ? நிச்சயமாக இல்லை, இதுதான் தீது. எது தீது? பகைவன் பேசுகிற இனிய சொல். நேற்று வரை நம்மோடு பகை கொண்டிருந்தான், இன்று அன்போடு பேசுகிறான் என்றால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். போது நல்ல அருமையான சொல்லாட்சி. மொட்டு, மலரில் இருக்கக்கூடிய மொட்டு. இதில் மாதருங்கிற சொல் பொதுவாக நம்ம பெண்கள்னு அதுக்கு பொருள் கொள்ளுகிறோம். நண்பர்களே, மாதர் காதல்னு தொல்காப்பியம் சொல்லும், அந்த சொல்லுக்கு அன்புன்னு சொல்லும். இங்கே அழகுங்கிற பொருள் இருக்குது. அழகான வண்டுகள். மாதர் வண்டு. ஆர்த்தல் அப்படின்னா அது இசைத்தல், ஆரவாரித்தல். மலிகடல்னா பெரிய கடல். தன் சேர்ப்ப குளிர்ந்த. அப்போ தன்மை என்பது குளிர், மலிதர் மிகுதல். மாதருங்கிறது அழகுங்கிற சொல்லாட்சி. அப்போ காதல் என்பது அன்பு. இது போன்ற நல்ல சொல்லாட்சிகளை நாம் இந்த நாலடியாரில் பார்க்கிறோம். நண்பர்களே, ஆவது அறிவார் பெறின் என்பது இன்றியமையாதது. எந்த ஒரு மனிதனும் தனக்கு ஆகக்கூடிய நன்மை எது தீமை எது என்பதை நுட்பமாக அறிவாராக இருக்க வேண்டும். அது மிக இன்றியமையாதது. ரொம்ப வெள்ளையந்தியாக இருந்தோம்னா வாழ முடியாது. இது நமக்கு நன்மை தரும், இது நமக்கு தீமை தரும் என்பதை யார் ஒருவர் ஓர்ந்து ஆய்ந்து நுட்பமாக கவனிக்கிறாரோ அவர்தான் ஆவது அறிவார். வரப்போவதை அறிபவர்கள்.
வாழ்க்கையில் வரப்போவதை அறிந்து வாழ்வோம். அப்போது தான் நாம் வெற்றி பெற முடியும். நாலடியார் சொல்லுகிறது. நன்றி.